நண்பர்களே, நிதி சம்பந்தமான கல்வி அறிவுல நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு ஃபங்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பர்த்டே ஃபங்ஷனோ, அல்லது ஒரு காது குத்தோ, அல்லது ஒரு கெடா விருந்தோ, அல்லது ஒரு வீடு புதுமனை புகுவிழாவோ, அல்லது திருமணமோ, இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது, நம் குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்கள், குறிப்பா சொல்லணும்னா கணவன், மனைவி இணைந்து ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றாங்க. இதுக்கு எவ்வளோ ட்ரெஸ் எடுக்கலாம்? இதுக்கு என்ன பொருள் வாங்கலாம்? என்ன ஃபங்ஷன் வைக்கலாம்? எவ்வளோ சாப்பாட்டுக்கு செலவாகும்? அப்படிங்கிற விஷயத்த பட்ஜெட் போட்டு பண்றாங்க. இல்லைன்னா கடன வாங்கி கூட பண்றாங்க. ஆனா, அந்த குடும்பத்தில உள்ள வருமானம் பத்தல, கூடுதலா வருமானம் சம்பாதிக்கணும்னா, எத்தன பேர் உட்காந்து திட்டமிடுறாங்க? அந்த மாரி திட்டமிடும்போது பட்ஜெட்ல எவ்வளோ பேரு நிதி சுதந்திரம் அடைவதற்கான வழிகள முயற்சிக்கிறாங்க? ஒரு 3 ஆண்டுகள்ல, 5 ஆண்டுகள்ல நம்ம வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க மட்டும் தான் வெற்றி அடையறாங்க. இந்த விஷயத்த நம்ம எஜுகேஷன் வைஸா சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணலாம்.